தமிழ்நாட்டுல முக்கியமான கோவில்களுக்கு போகும்பொழுது பிரசாத தட்டு, அதே மாதிரி பூஜை சாமான் இதெல்லாம் முக்கியமா மக்கள் வாங்கிட்டு போவாங்க. அப்படி வாங்கும் பொழுது ஒவ்வொரு கடையில ஒவ்வொரு ரேட் சொல்லுவாங்க. ஒரு கடையில ரூ. 50 சொன்னா, ஒரு கடையில ரூ. 55, ரூ. 60 இப்படி ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு ரேட் வைத்து விக்கக்கூடியத நம்ம பார்த்திருப்போம். சோ என்னடா இது ஒரு கிளியரான ஒரு விலையே இருக்க மாட்டேங்குதே அப்படின்றத எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல போய் தரிசனம் பார்த்தா போதும் அப்படின்ற அந்த ஒரு கான்ஷியஸ்ல இந்த மாதிரியான விஷயங்களை பெருசா யாரும் கவனிக்கிறது கிடையாது. ஆனா இந்த மாதிரி கிளியரா இல்லாத விஷயங்களுக்கு இனிமே இப்படி இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்ட்டா ஆர்டர் பண்ணியிருக்கிறாரு HRNC அமைச்சர் ரமேஷ் அவர்கள். HRNC அமைச்சர் ரமேஷ் அவர்கள் இனிமே எல்லாருமே என்னென்ன ரேட்டு அப்படின்றத வெளியில கண்டிப்பா லிஸ்ட் பண்ணணும் அப்படின்றத ஸ்ட்ரிக்ட்டா ஆர்டர் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு பயன் தர்ற வகையில நிறைய விஷயங்களை ஆர்டரா இஷ்யூ பண்ணிருக்காரு. அது என்னென்ன அப்படின்றத இந்த காணொலியில நம்ம தெளிவா விரிவா பார்க்க போறோம். பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல கோவில்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது பக்தர்கள் எல்லாரும் முன்வைக்கக்கூடியது இந்த பிரைஸ் பத்தி தான். டிரான்ஸ்பரன்சி மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு கடையில ஒரு ரேட் சொல்றாங்க. கோவில்ல வாங்கதான் ஆகணும், கோவில்ல போயிட்டு நிச்சயமா பிரசாதம் வாங்கணும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறதுனாலயே பிரசாதத்தை எல்லாத்தையும் அதிகமான விலையில விற்கிறது. பூஜை சாமா ஏதாவது ஒரு நேர்த்தி கடனோ ஏதோ ஒரு வேண்டுதலுக்காக கோயிலுக்கு வருவாங்க. அப்போ பூஜை சாமா இங்க வாங்கிதானே ஆகணும் அப்படின்ற அடிப்படையில பூஜை சாமானியும் அதிகமான விலையில விற்கிறது அப்படின்ற பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு. இது தொடர்பான கம்ப்ளைண்ட்ஸ் பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல அதிகரிச்சு வந்துட்டு இருக்கக்கூடிய சூழல் இருந்துட்டு இருக்கிறதுனால HRNC மினிஸ்டர் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. இதை அட்ரஸ் பண்ணதான் மினிஸ்டர் அவர்கள் ரீசெண்டா நடந்த மீட்டிங்ல இது குறித்து தகவல்கள் எல்லாத்தையும் சேகரிச்சு என்னென்ன விஷயங்கள் போயிட்டு இருக்கு, என்னென்ன முறைகேடுகள் கோவில்கள்ல இருக்கு அப்படின்றது தொடர்பாக மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி நடத்திருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போ கோயில்ல இருக்கக்கூடிய பூஜை சாமான் வாங்கக்கூடிய கடைகளா இருக்கட்டும், அதே மாதிரி பிரசாதம் வாங்கக்கூடிய கடைகளா இருக்கட்டும், எல்லா இடங்கள்லயுமே பிரைஸ் டேக் பிரைஸ் எவ்வளவு அப்படின்றத வெளியில லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கணும் அப்படின்றது மேண்டட்டரின்னு ஸ்ட்ரிக்ட்டா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, ப்ராடக்ட் டீடைல்ஸ் என்ன, குவாலிட்டி டீடைல் என்ன அப்படின்ற எல்லாத்தையுமே தெளிவா இருக்கணும் அப்படின்ற டிரான்ஸ்பரன்சியை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்றாங்க. இப்போ அதுதான் அந்த திருச்செந்தூர் கோவில்ல போயிட்டு லட்டு எடுத்துட்டு இந்த லட்டு எப்போ மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னு கேட்டு ஒரு பெரிய சர்ச்சை ஆச்சு இல்லையா? இதெல்லாம் ஒரு கேள்வியா? இப்படி எல்லாமா இதுலதான் இவங்களுடைய கரப்ஷனை கண்டுபிடிப்பாங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டுச்சு. அதையுமே ஆனா அமைச்சர் உத்தரவு போட்டிருக்கிறாங்க. அதாவது இப்போ எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதை பத்தின டீடைல் என்ன, அதுல என்னென்ன யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற எல்லா விவரங்களையும் தெளிவா கொடுத்திருக்கணும் அப்படின்றதையும் ஸ்ட்ரிக்ட்டா ஆர்டர் பண்ணிருக்காரு அமைச்சர் ரமேஷ். சிம்பிளா சொல்லணும்னா இந்த அர்ச்சனை தட்டுக்கு இவ்வளவு ரேட்டு, இந்த விபூதி தட்டுக்கு இவ்வளவு ரேட்டு, விபூதி பாக்கெட்டுக்கு இவ்வளவு ரேட்டு, கோகோனட் செட்டுக்கு இவ்வளவு ரேட்டுன்னு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ரேட் வைப்பாங்க இல்லையா? அது எல்லாமே மக்கள் வாங்க போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடியே அந்த ரேட்டு தெரிஞ்சிருக்கணும். இந்த கடையில இந்த ரேட்டு ரூ. 50 அப்படின்றத தெரிஞ்சுட்டு தான் அவங்க உள்ளே வரணும் அப்படின்ற மாதிரி லிஸ்ட்டை வெளியில போடணும் அப்படின்றதுதான் அமைச்சர் போட்டிருக்கக்கூடிய உத்தரவு. ஹிடன் சார்ஜஸா இருக்கட்டும், கன்ஃபியூஷன் இல்லாம, பார்கெனிங் எதுவுமே இல்லாம நிம்மதியா போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த முன்னெடுப்புன்னு கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்றாங்க. ஏன்னா கோவிலுக்கு போறதே தரிசனம் பாக்குறதுக்கு, கடவுளை போய் வேண்டது அப்படின்றதுக்காக அங்க போயிட்டு பார்கெனிங்காக அவங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால இந்த ஒரு முன்னெடுப்பை பண்ணிருக்கிறதாக கவர்மெண்ட் தரப்புல இருந்தே சொல்லப்படுது. பிரைஸ் லிஸ்ட் போடுறது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா? இதெல்லாம் ஒரு பெரிய சாதனை மாதிரி பேசுறீங்களே அப்படின்ற கேள்விகளும் வரும். ஆனா இது ஏன் கவனம் பெறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெம்பிளுக்கு வரக்கூடிய பக்தர்கள்ல நிறைய பேர் வயதானவர்களா இருப்பாங்க. பெரிய ஊர்ல இருந்து வரணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா வரக்கூடியவர்கள் இருப்பாங்க. வில்லேஜ் சைட்ல இருந்து வர்றவங்க இருப்பாங்க. வெளி மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடியவங்க கூட இருப்பாங்க. அப்படி அந்த ஊரை பற்றி, அந்த கோவிலை பற்றி தெரியாதவங்க இந்த ரேட்டு தான் இந்த பொருளுக்கு இருக்கும் அப்படின்றத பத்தி தெரியாம புதுசா வர்றவங்க கிட்ட கடைக்காரங்க அதிகமான ரேட்ல விற்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு அப்படின்றதுனாலதான் இந்த பிரைஸ் லிஸ்ட் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அதுவும் என்ன மாதிரி அலிகேஷன் வருதுன்னா, ஆள் பார்த்து ரேட் சொல்றது அப்படின்ற பிரச்சனைகளும் வருது. ஒரு நபருக்கு இந்த ஒரு ரேட்டு, இன்னொரு பக்தருக்கு அப்படி ஒரு ரேட் அப்படின்ற மாதிரியான மாத்தி மாத்தி சொல்றாங்க அப்படின்ற அலிகேஷனும் வருது. கடவுள் முன்னாடி போறதே எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்காக தானே, அப்ப ரேட்டும் ஒரே மாதிரி இருக்கட்டும் அப்படின்றதுதான் இந்த முன்னெடுப்புக்கான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு ஊர்ல இருந்து ஒருத்தவங்க வராங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அப்போ அவங்க கிட்ட காசு இருக்கிற மாதிரி தெரிஞ்சா அவங்க கிட்ட ஒரு ₹100 அப்படின்னு சொல்லி வாங்குறது, அதே சமயம் ஒரிஜினல் ரேட்டை சொல்லி இன்னொருத்தவங்க கிட்ட விற்கிறது, இந்த மாதிரியான பாகுபாடு எல்லாம் இல்லாம எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ரேட்டை கொடுக்கணும் அப்படின்றதோடைய அடிப்படையில தான் இந்த ஒரு முன்னெடுப்பு பண்ணிருக்காரு
டிவிகேவினுடைய அமைச்சர். அது மட்டும் இல்லாம வேற என்ன ரெஃபார்ம்ஸ் பாத்தீங்கன்னா, நம்பர் 1 பிரசாதம் முடிஞ்ச அளவுக்கு கோவில் பிரைவசஸ்குள்ளேயே வந்து செய்யணும் அப்படின்றதுதான் முதல் ஆர்டரா வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு 3 months டெட்லைனும் வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க. முடிஞ்ச அளவு கோவிலுக்குள்ளேயே தான் பிரசாதத்தை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது நம்பர் 1 ஆர்டர். நம்பர் 2 பாத்தீங்கன்னா, பிரசாதம் பேக்கெட்ஸ்ல குவான்டிட்டி, மேனுஃபேக்சரிங் டேட்டு, ஷெல்ஃப், அதோட லைஃப் எவ்வளோ இருக்கும், பிரைஸ் டீடைல்ஸ் வந்து என்ன, எல்லாத்தையுமே ஸ்பெஷல் கமிட்டி மூலமா அதை வந்து சரி பார்த்து அதை வந்து தெளிவுபடுத்தணும் அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரசாதத்தை வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படின்னா அது எவ்வளவு வெயிட்ல இருந்து என்ன குவாலிட்டி, எவ்வளோ டேட்ன்ற வரைக்கும் எல்லாத்தையுமே செக் பண்ணி அதை வந்து போட்டிருக்கணும் அப்படின்றதும் அறிவுறுத்திருக்காங்க. அதே மாதிரி நம்பர் 3 வந்து ஆன்லைன் புக்கிங்ஸை வந்து என்கரேஜ் பண்ணணும். ஆன்லைன்லயே நிறைய வேலைகளை செஞ்சு முடிச்சு பக்தர்கள் வராங்க, கோயிலுக்கு போனாங்க அந்த மாதிரி இருக்கிறத அந்த மாதிரியான வகைகள்ல செயல்படுத்தணும். அந்த மாதிரி அதுக்கான அவைலபிலிட்டி இருக்கக்கூடியவங்க அதை பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால ஆன்லைன் சர்வீசஸை இம்ப்ரூவ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. தரிசனத்தை புக் பண்றதுக்காக இருக்கட்டும், ரூம் புக்கிங் மாதிரி சர்வீசஸ்னு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல இன்டகிரேட் பண்ண கவர்மெண்ட் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா இதை இன்னும் வந்து நல்லா செய்யணும் அப்படின்ற மாதிரி அறிவுறுத்தப்பட்டிருக்கு. 4வதுன்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே இருக்கிற மாதிரி சீனியர் சிட்டிசன், டிஃபரெண்ட்லி ஏபிள்டு, பிரெக்னென்ட் விமன், அதே மாதிரி வேற யாராச்சும் வயசானவங்க எல்லாம் வர்றாங்க, உடல்நிலை சரியில்லாதவங்க எல்லாம் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்றத அறிவுறுத்திருக்காங்க. டெம்பிளோட ஃபெஸ்டிவல் டைம்ல, நல்ல நாட்கள் அந்த மாதிரி எல்லாம் கோயில்கள்ல வந்து அங்க செலிப்ரேஷன்ஸ் இருக்கிற டைம்ல அதிகமான காவல்துறை கண்காணிப்பு, ப்ரொடெக்ஷன் இருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ப்ரொடெக்ஷன் அப்படின்னு வரும்போது கோயில் நிர்வாகமும் அதுல பொறுப்பெடுத்து ப்ரொடெக்ஷனுக்கான வழிவகைகள் எல்லாத்தையுமே சரிவர செஞ்சிருக்கணும் அப்படின்றதும் அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கான்செப்ட் தாங்க, ஒரு அப்ஜெக்டிவ் தான். டெம்பிள் வந்து எல்லாத்துக்கும் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும், டிரான்ஸ்பேரன்சியை மெயின்டைன் பண்ணணும், பப்ளிக் கோயிலுக்கு வந்துட்டு போற அந்த எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா கொடுக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கம் தான். பர்டிகுலரா அந்த பிரைஸ் லிஸ்ட் அது வந்து பெருசா ஒன்றும் இல்லை, இது சின்ன விஷயம் தான் அப்படின்னு தோணலாம் கூட. ஒரு கோவிலுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒரு நாளைக்கு மட்டுமே வந்துட்டு போறக்கூடிய சூழல்ல ஒரு கடையில மட்டுமே இந்த பிரைஸ் லிஸ்ட் போடுறதுனால, எல்லா கடைகள்லயும் பிரைஸ் லிஸ்ட் போடுறதுனால அந்த சின்ன சின்ன கடைகள்ல கூட ஒரு பெரிய டிஃபரன்ஸ், மேஜரான டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணணும்னு சொல்லப்படுது. டிவோட்டிஸ்க்கு வந்து ரேட் வந்து பத்தின கிளாரிட்டி கிடைக்கும். அதே மாதிரி ஓவர் சார்ஜ் பண்றாங்க, இல்ல இந்த பார்கெனிங் பிரச்சனை, ப்ரொடெக்ஷன் சம்பந்தமான பிரச்சனை, இதெல்லாம் குறையும் எதிர்பார்க்கப்படுது. அமைச்சர் ரமேஷ் அவர்களுடைய இந்த ஒரு நடவடிக்கை குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.